அடுத்ததாக ரிஷபராசி இளைஞர்களுக்கு காதல், திருமணம் போன்ற விஷயங்கள்ல நன்மைகளே நடைபெறுங்க. ரிஷபராசிக்கார இளைஞர்களுக்கு பெற்றோர்கள் சம்மதத்துடனே காதல் கைகூடும். திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் விரைவில் நடக்குங்க. குழந்தை பாக்கியம் ஆகிய அனைத்துமே இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு அருமையாக கிடைக்குங்க. ரிஷபராசி சிறுவர்கள் குழந்தைகளுடைய கல்வி மேம்படுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு சனி வர்றது மூலமா அவர்களுடைய லாபங்கள் பெருகுவதோட வெற்றிகளும் அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரர்கள் ஏதாவது வழக்குல ஈடுபட்டிருந்தாங்கன்னா வெற்றி கிடைக்குங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். ஏன்னா இந்த வரக்கூடிய சனி பயிற்சி மட்டும் இல்லைங்க, அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் இவர்களுக்கு சாதகமாகவே இருக்கு. குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாவது ஒரு நல்ல அமைப்புங்க. குடும்பஸ்தானம், தனஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால இவர்களுக்கு பண விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு யோகம் உண்டாகும். சுய ஜாதகத்துல இவர்களுக்கு நல்ல தசாபுத்தி அமைப்புகள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோக காலமாகவே அவர்களுக்கு அமையுங்க. முடிவா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு யோகமான பயிற்சியாகவே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போன்று இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.